எல்லாம் உற்சாகத்தோடு எல்லாம் சோம்பல்களின் ஆவிகள் எல்லாம் நீங்க பாடதான் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க இந்த சோர்வுகளை உங்க முகத்திலேயோ உங்க கைகளிலேயோ பலவீனங்களையோ தேவன் வச்சிருப்பான், ஆனா பிசாசு வச்சிருப்பான். அதை நீங்க உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடும் போதே பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுகள் ஆவிகள், சோம்பலின் ஆவிகள் இந்த நேரத்துல தான் பிசாசு கொடுப்பான். அசதியின் ஆவிகள், பலவீனங்கள், ஐயோ இங்க வலிக்குதே இங்க வலிக்குதே, யார் எந்திரிச்சு நின்று பாருது, கால் வலிகளை கொடுப்பான். அந்த நேரத்துல தலைவலிகளை கொடுப்பான். அந்த பலவீனங்கள் பிசாசு கொண்டு வருவான். அதெல்லாம் பிசாசை எதிர்த்து நீங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இரண்டோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இரண்டோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பலர் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பலர் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இரண்டோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் மானப்பாக்குது, ஆவை கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் பாதம் காக்குது, ஆவை கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் நீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இரண்டோடு இருப்பதினா. எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இரண்டோடு இருப்பதினா. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுவே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் இரண்டோடு
கைத்தட்டி, எல்லாம் உற்சாகத்தோடு கைத்தட்டி. யாரும் சும்மா இருக்க கூடாது. வாழ்க்கையில கசப்புகள் உண்டாகலாம், வாழ்க்கையில வேதனைகள் உண்டாகலாம், வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், கோபங்கள் உண்டாகலாம், கசப்புகள் உண்டாகலாம். பல சொந்தங்களில் இருந்து கசப்புகள் நம்மளுக்கு வரலாம், குடும்பங்களில் இருந்து கசப்புகள் வரலாம். ஏண்டா எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம் என்று உங்கள் இருதயத்துக்குள்ளே தூண்டிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒருவரே மாத்திரம். ஒரு மேகஸ்தம்பம் மேலிருந்து நம்மளுக்கு பாதுகாக்குதுன்னா அது தேவன் ஒருவரே மாத்திரம். தேவன் நம்மோடு கூட இல்லைனா வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. இந்த உலகத்துல இந்த நேரத்துல நம்மோடு இங்க இருக்க முடியாது. தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி வருகிறது. தேவனுடைய அற்புதங்கள் உங்களை பாதுகாக்கிறது. தேவனுடைய உள்ளங்கையில் உங்களை வயர்த்து வைத்திருக்கிறார். உங்களை வார்த்தையில் உங்களுடைய பெயர்களை தேவன் உள்ளங்கையில வயர்த்து வைத்துக் கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோம் உற்சாகத்துடன். வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுதே. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுதே. தேவா, நான் எதை நான் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். தேவா, நான் எதை நான் விசேஷித்தவர், ராஜா நான் அதை இனம் யோசிப்பவர். எதினால் நீ எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு இருப்பதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு இருப்பதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு இருப்பதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு இருப்பதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு வருவதினால், எதினால் நீ எதினால் இரண்டோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுதே. 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 ஆவியானவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. தேவிக பிரசனத்தினால் இறங்குக. தேவிக அபிஷேகத்தினால் எல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசும்போது ஊரபா ஷிங்கிரியால ராமா குரவாலியால ரபா அங்குரபா ரபா ஷங்கராலியால ராமா புரவாதியால ரபா அங்குரபா நம ஷங்கராலியா அங்குரவாதியால ராமா. தேவன் ஆவியானவர் உங்கள் மத்தியில இறங்குகிறார். தேவிக அபிஷேகம் ஊற்றுகிறார். நிரியால ரமா ஷங்கராலியால ரபா. வெட்கப்படாதீங்க. தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும் நீங்க வெட்கப்படக்கூடாது. யார் நம்மளை பார்த்துருவாங்களோ, நம்மளை மறைமுகமாக பேசிடுவார்களோ என்று நினைக்க கூடாது. நீங்கள் துதிக்கிறது உண்மையான தேவன் என்று அறியணும். தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் பாசமுள்ள தேவன், அவர் பற்றுள்ள தேவன், அவர் நெருப்பாய் வருகிற தேவன், அவர் அக்கினியாய் வருகிற தேவன், அவர் அன்பாய் வருகிற தேவன், அவர் அனலாய் வருகிற தேவன். ஒரு ரபா ஷிங்கிரியால ரப்பு ரபா குரவாலியால ரபா அங்குர ரம ஷங்கராலியால ரமா புரவா
ஆவியானவரே இறங்கும் அப்பா, இறங்கி வாருங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில இறங்கி வாருங்க, எங்கள் மத்தியில இறங்கி வாருங்க, எங்கள் மத்தியில இறங்கி வாருங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்கிற தேவனே, உங்க பாசமுள்ள யாவர் மேலும் அக்கினியை ஊற்றுகிறவர். ரபா ஷிங்கிரியால ரபா குரவாலியால ரபா குரபா பரவாலியால ரபா அங்குரபா ரம சங்கராலியாலரா அங்குரபா ரம ரப சங்கராலியாலரா மாமா பூர மாத்தியாரா. ஆவியானவரே இறங்கும் அப்பா, இறங்கும் ஆவியானவரே. நீர் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. தேவ அனலாய் மூட்டுகிறவர் நீர், அனல் மூட்டுகிற தேவ நீர் ஆண்டவரே. ரியால் ரம சங்கராதியால ரம பூரபா அங்குரபாலியால ரபா ரம ஆண்டவரே. நீர் என்னையால் என்னை அபிஷேகம் இயேசப்பா, என்னையால் என்னை அபிஷேகம் ஆண்டவரே. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். ஊரபா ஷிங்கிரியால ஆண்டவரே, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் தேவன். பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ரபா ஷிங்கிரியால ரமா பூரபாத்தியால ரபா. ஆவியானவரே நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் முழங்கால் போடுங்க ஆண்டவர், ரெண்டையில முழங்கால் போடுங்க. உமையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என் மத்தியில் வந்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை புகழ்ந்து பாட இந்த நாட்களை நீர் எனக்கு தந்திருக்கிறீங்களே சப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மத்தியிலே இறங்கும் அப்பா, எங்கள் மத்தியில இறங்குங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவர் உங்களை ஆண்டவர் அண்டையில் அர்ப்பணிங்க, ஆண்டவர் அண்டையில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் அண்டையில் உங்களை இருதயத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. ஒருத்தர் சும்மா கண்ணை பெருமையாய் முழிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. கண்களை மூடி, கண்களை தேவனை கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஒத்தாசையான பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பே. கால்கள் முடங்கும், அனைத்து கால்களை முடங்கணும். முழங்கால் போட்டு செபிக்கும் போது தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நீ உன் சிந்தனை கண்ணை மூடி இருந்தாலும் உன் இருதயத்துக்குள்ள நீ என்ன நினைக்கிற, உன் இருதயத்துக்குள்ள நீ என்ன யோசிக்கிற, உன் சிந்தனைக்குள்ள என்ன யோசிக்கிற, நீர் என்ன நீர் ஆண்டவர் நீ யோசிக்கிற, உன்னை நோக்கி பார்க்கிறார். தேவன் சும்மா விட மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் போது கண்களை ஏறெடுக்கணும், கண்களை ஏறெடுக்கணும். நம்மளை பார்க்கல தேவனை பார்க்கணும், நம்மளை பார்க்கல தேவனை பார்க்கணும். உம்மை போல என்னை மாற்றுங்க இயேசப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அன்புள்ள மகளாக, பாசமுள்ள மகளாக, சாந்தமுள்ள மகளாக, தேவனுக்கு பிரியமுள்ள மகளாக, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய மகளாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க சப்பா. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ரமா ஷிங்கிரியால ரமா பூரபா குரபாலியால ரமா பூரபாத்யா ரியா ரமா சங்கராவத்யம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் எல்லா கைகளை உயர்த்துங்க, எல்லா கைகளை உயர்த்துங்க. எல்லா தலைக்கு மேல் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை
பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை தேவன் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவர் இருதயம் பரிசுத்தமுள்ள இருதயம். பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் உமக்கு சொல்லுகிறார். பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் ஓமேகாவும் மானவரே ஆதியும் அந்தமும் மானவரே அல்பா ஓமேகாவும் மானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூடவே இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை ஏந்தி நம்மை சுமக்கிறவராக இருக்கிறவர். இந்த காலை நேரத்தில் நாம் வந்திருக்கக்கூடிய நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவனால் எல்லாமாகும். எல்லாமாகும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனால் என் தேவனால் எல்லாமாகும். எல்லாமாகும். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்தன் வார்த்தையாலே. சில நேரங்கள்ல மனுஷனுக்கு சாத்தியமே இருக்காதுங்க. சிலர் சொல்லுவாங்க, வாய்ப்பே இல்லைங்க, இது நடக்காதுங்க. சில நேரத்தில் மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, இது தேராது, அவ்வளவுதான், நாட்கள் குறிச்சிருவாங்க. மருத்துவர்கள் கூட கைவிட்டுருவாங்க. சில நேரத்தில் சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. சான்சஸே இல்லை, there is no any chances. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. இவெல்லாம் லாக்கி இல்லை, வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் உருப்படாது. ஆனால் ஒன்று தெரியுமா? கடவுள் ஆண்டவர் ஒருத்தரை நினைச்சிட்டார்னா சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கிடுவார்.
ஹalleluya. அது தேவனால முடியும், மனுஷனால முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அநேக சகோதரிகள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களோட மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய மன குமுறல்கள், உங்க மனதிற்குள் இருக்கக்கூடிய மன போராட்டங்கள், பிரச்சனைகள், யார்கிட்டையுமே சொல்லி தீர்க்க முடியாத எத்தனையோ வேதனைகள். ஆண்களுக்கு கூட சில நேரத்தில் வெளி உலகத்தை போய் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வர்றதுனால அவங்க சில நேரத்தில் மறந்துடுறாங்க. மறந்துட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம், வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நுணுக்கமாய் சிந்திச்சு யோசித்து, இந்த பிரச்சனைக்கு என்ன பதில், இந்த காரியத்துக்கு என்ன பதில், நிறைய காரியத்தில் மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. கொஞ்சம் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நிறைய போராட்டங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன விதமான நிலைகள் வந்தாலும் சரி, அசாத்தியத்தை சாத்தியமாய் மாக்குவது தேவனால மட்டும்தான் கூடும். ஆண்டவரால மட்டும்தான் கூடும். அம்மா, மனுஷனால முடியவே முடியாது. நிறைய பேர் அவரால் முடியும், இவரால் முடியும், அவரை நம்பி இவரை நம்பி போய் வீணான நேரத்தை செலவு பண்ணி, உழைப்பை செலவு பண்ணி அவங்கள நம்பினது தான் மிச்சமாக இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் இதனால தோல்வியை தான் நம்ம கண்டிருப்போம். ஆனால் வாழ்க்கையில எல்லா மனிதனும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரும் பொழுது எல்லாம் ஆண்டவர் அசையாத மழை கூட என்ன செய்திடுமா? ஆண்டவர் என்ன செய்திடுவாராம்? அசைத்திடுவார். புயல்கள் எழும்பும் போது கூட ஆண்டவர் புயலின் நடுவில் அவர் அமைதியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாருமாக எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடுங்க. ஆண்டவரை மட்டும் நீங்க நம்பி பாருங்க. ஒரு சிலர்கள் இங்க ஆண்டவர் என்ன, இயேசுன்னா யாரு? இயேசுன்னா ஒரு சின்ன ஏதோ ஒரு மதம் போல இருக்குது. அந்த மதத்தை சார்ந்தவங்க ஏதோ இங்க பாட்டு பாடுறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இங்க எதையும் நீங்க பார்க்க முடியாது. இங்க சிலுவையை நீங்க பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சொருபத்தை நீங்க பார்க்க முடியாது. தேவன் எங்கேயுமே அவர் ஆவியாக இருக்கிறார். காற்றை நீங்க பார்க்க முடியாது. காற்றை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். தேவன் எங்கேயுமே வியாபித்திருக்கிறார். எங்கேயும் அவர் என்ன செய்திருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? இருந்த வண்ணமாய் நின்ற வண்ணமாக இரு கண்களையும் மூடுங்க. கைகளை உயர்த்த முடியும்னா, ஆண்டவரே உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் எத்தனை பேர் சொல்லுவீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எப்பொழுதுமே துணை நிற்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தினவனும் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துங்கள் பார்ப்போம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்யலாம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இரு கரங்களை உயர்த்தினவனமாய் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மறுபடியும் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா
கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீர், எங்கள் சாதகமாய் இருக்கிறீர். முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிறவர் நீர். நாங்கள் உம்மை நம்பிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் துவங்குகிறோம். மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், கர்த்தர் எங்கள் பட்சமாய் இருந்து எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடிக்கிறவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் வந்த சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மீதமுள்ள வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் தான் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, சென்னையிலே சர்வதேச அடைக்கல பட்டண ஊழியங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பம் பிள்ளைகளின் சார்பாகவும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபை போதகர் ஐயா அவர்களும் CCEF திருச்சபையின் போதகர் அம்மா அவர்களும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கும் திருச்சபை போதகரும் போதகர் அம்மாவுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் அப்படின்னு சொன்னாவே உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, பெண்கள் மீதி நீங்கள் சொல்லிடுங்க, நாட்டின் கண்கள். ஆமாம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு இந்த உலகத்தார் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்கள் யார்? ஹூ இஸ் அ விமன்? பெண்ணுனா யார்? நிறைய தடவை நம்ம நினைக்கிறோம்ல, அநேக பெண்கள்கிட்ட பேசியிருக்கிற பெண்கள்கிட்ட போய் பேசும்போது கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னங்க பொண்ணா பிறந்ததுக்கு பொண்ணா பிறந்ததே வேஸ்ட்டு, பொண்ணாவே பறந்துருக்க வேண்டாம், இந்த மரமாக மட்டையாக பறந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா இந்த குருவியாக பறவையாக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நிம்மதியாக இருந்திருக்கும், ஏன் தான் பெண்ணா பிறந்தனோ அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி? அதை ஏன் கேட்குறீங்க? நம்ம கேட்டால் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு தடவை கொஞ்சம் அழுத்தி, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அதை ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க? என் பிரச்சனையை சொன்னால் நாள் முழுசும் போதாது, நிறைய பிரச்சனை சிஸ்டர் அப்படி சொல்கிற பெண்கள் அநேகம் உண்டு. உண்மைதான், அது பொய்ன்னு நான் சொல்லலை, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு செய்திக்கு ஆண்டவரே நான் என்ன வார்த்தை சொல்கிறது பெண்களுக்கு? நிறைய நம்முடைய திருச்சபை 45 ஆண்டுகளாக இங்கே திருச்சபை, நீங்கள்லாம் நல்ல ஆவிக்குரிய போதகர் அம்மாவுடைய பிள்ளைகள், நீங்கள்லாம் நல்ல வசனத்தில் எப்படி இருப்பீங்க? நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அதெல்லாம் தெரியும். இவங்களுக்கு என்ன தலைப்பில் செய்தி கொடுக்கறது ஆண்டவரே? காலையில் செய்தியெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், தலைப்பு என்ன ஆண்டவரே சொல்கிறது அப்படி சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், பி ஹாப்பி டு பி எ உமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண்ணாக இருப்பதற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கலாம், சே ஏன்டா பொண்ணா பிறந்தேன், ஏன்டா இப்படி இருக்கிறேன், ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், ஏன் நான் எதுக்கு இந்த பூமியில் வந்தேன், இதெல்லாம் உங்கள் கேள்வியாக இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க தான் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு பெண்கள் யாருன்னு தான் சொல்ல போகிறேன், விமன். நிறைய நம்ம பைபிளில் நிறைய பெண்கள் பார்க்குறோம். எப்போவுமே நம்ம நிறைய பெண்களை பற்றி நம்ம செய்திகளை கேட்டிருக்கிறோம். கேட்டால் எல்லாம் தரோவாக எந்திரிச்சு சொல்லுவீங்க. நல்லா குவிஸெல்லாம் வச்சாங்க, நல்ல பதிலெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, வெரி குட். விமன், ஒரு பெண் என்றால் யார்? யாருங்க இந்த பெண்ணு? உங்கள் வார்த்தையில் ஏதாவது சொல்ல முடியுமா? பெண் என்றால் யார்? யார் பெண்? வீட்டை கட்டுகிறவள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸ்திரீனா புத்தியுள்ள ஸ்திரீன்னு அருமையாக சகோதரி சொல்லிட்டாங்க. அது தெரியாதவங்களே கிடையாது இல்லை.
நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள்னு இல்லை. எப்படி இருக்கு தெரியுமா? புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். பாருங்க எப்படி புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. ஸ்திரீ அதுக்கு நம்ம லேட்டராக வருவோம். ஒரு பெண் என்றால் யார்? இந்த பக்கம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, நாங்களும் அவங்களுக்கு சளைச்சவங்க இல்லை, அதனால நாங்களும் சொல்கிறோம். நீங்களும் சொல்லுங்களேன், பெண் என்றால் யார்? ஹூ இஸ் அ விமன் சிஸ்டர்? கர்ப்பப்பை உடையவள். சிஸ்டர் பர்பஸையே சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. பெண்ணுன்னா அவள் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வித்தியாசமானவள். எஸ், யூ ஆர் ரைட். ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே அழகாக பதில் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஒரு பெண் என்றால் யாருன்னு பார்க்க போகிறோம். பெண் அப்படின்றவள ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதில் தான் கொஞ்சம் ஒரு 5 எழுத்து இருக்குது, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இல்லையா? ஸோ விமன், விமன்னா யார்? பெண். பெண் முதல் எழுத்து விமனுக்கு டபிள்யூ. டபிள்யூன்னா என்ன அப்படி சொன்னால், நிறைய பேர் இன்றைக்கி உங்களோட பர்பஸ்ஸு, ஏன் நீங்கள் பெண்ணாக பிறந்திருக்கிறீங்க, பெண்ணாக பிறந்ததுக்கு ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? விமன் டபிள்யூ அப்படின்னு சொன்னால், டபிள்யூனா யூ ஆர் த வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய அற்புதமான படைப்பு. சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கே வாயில் பல்லெல்லாம் காணமே, சிரிச்சாதானே சந்தோஷமா? இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஃபார் விமன் இல்லை, பெண்களுக்காக போதுகிற ஐயாவோ அம்மாவும் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கு. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். பெண்ணே நீ மகிழ்ச்சியாயிரு, பெண்ணாக இருப்பதினால் மகிழ்ச்சியாயிரு. ஹல்லேலூயா. பெண் என்பவள் தேவனால் உண்டாக்கப்பட்ட அற்புதமான படைப்பு. உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் அற்பமான படைப்பு அல்ல, அற்புதமான படைப்பு. ஹல்லேலூயா. அற்புதமான படைப்பு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் யாரை உண்டாக்குனாரு? எவளையா? ஆதாமை உண்டாக்குனார். ஆதாம்னு சொன்னால் செம்மண் அர்த்தம். என்ன அர்த்தம்? செம்மண். மண்ணினால ஆதாமை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனிதனை உண்டாக்கினார், உருவாக்கினார். உருவாக்கி அந்த அவருடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்குள்ள ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானான். ஆதியாகமம் 1:26-27 நம்ம வாசிக்கிறோம். 27ஆம் வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 21:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்ப ஆதாம்னு சொன்னாலே அங்க யாரும் தான் இருக்கிறாங்க? ஏவாளும் சேர்ந்து தான் இருக்கிறா. ஹல்லேலூயா. ஏன்னா ஏவாள் எங்க இருந்து வந்தா? ஆமா, ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிட்டு ஒரு மண்ணை எடுத்து அதை உண்டாக்கிட்டு, அடுத்தது இன்னும் கொஞ்சம் மண்ணு ஒரு உருண்டை எடுத்து அந்த உருண்டையிலிருந்து ஏவாளை உண்டாக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அங்க ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஆதாம் நீங்க உங்க வேலையை பாருங்க, ஏவாள் நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு யோர் வே மை வேன்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் எப்படி உண்டாக்குனாரு? ஆதாமை உண்டாக்கிட்டு மண்ணினால ஆதாமை நல்லா தூங்க வச்சு அங்கே அவரோட விழா எலும்புல இருந்து அந்த ஏவாளை எடுத்து உருவாக்குகிறார். அப்போ ஆண்டவருடைய கிரியேஷன்ல மனிதன் எப்படிப்பட்டவர்னா, மனிதன் அவர் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். ஹல்லேலூயா. மனுஷன் யாரு? மாஸ்டர் பீஸ். அப்படின்னா ஆண்டவராகிய தேவனின் உன்னதமான ஒரு படைப்பு தான் மனுஷன். ஏன்னா மனுஷனுடைய காரியம் என்னன்னு தெரிஞ்சாதான் மனுஷனும் என்ன செய்ய முடியும்? ஒன்றாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனுஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல, மனுஷனுக்கு மனுஷியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாதனால தான் நிறைய டிஷம் சண்டைகள்லாம் நடக்குது வீட்டில். அப்படி தானே? வீட்டில் சண்டை இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா? உலகத்திலேயே கிடையாது. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா we are made differently.
ஒரே மனிதன் மண்ணினால் உண்டாக்கி விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினாலும் மனிதனை தேவன் உண்டாக்கினார் வித்தியாசமாக, தேவ சாயலாக இருந்தாலும் மனிதனும் மனுஷியும் அவங்களோட சாயல் தேவ சாயல், ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள், வித்தியாசமான நோக்கத்திற்காகவும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மாஸ்டர் பீஸ், உன்னதமான படைப்பாகிய அந்த மனுஷனை தேவன் உண்டாக்கினாரு. இந்த மனுஷிய அற்புதமான படைப்பா, ஒண்டர்ஃபுல் கிரியேஷனா தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேரையுமே அவர் எப்படி தான் படைச்சிருக்காரு? தேவ சாயலில் தான் உண்டாக்கியிருக்கார். அப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன தேவை? ரெஸ்பெக்ட். மனுஷனோட இருதயத்தை திறக்கிற சாவியே எதுதான்? ரெஸ்பெக்ட். ஏன்? அவர் தேவனால் படைக்கப்பட்டவர், தேவ சாயலில் படைக்கப்பட்டவர், உன்னதமான தேவனின் படைப்பு. சூரிய சந்திரன் நட்சத்திரம் மரம் செடி கொடி எல்லாத்தையும், சமுத்திரம் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் தன்னை போல நம்முடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி அவரோட சாயலில் உண்டாக்குனார். அதனால மனிதன் மதிக்கப்படத்தக்கவர். அவருக்கு மனுஷனோட இருதயத்தை எப்படி திறக்கணும்னு சில பெண்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு தெரியாது. அதனால தான் சில நேரம் பிரச்சனைகள் வந்துடுது. ஸோ த ரெஸ்பெக்ட் இஸ் த கீ டு ஓப்பன் த ஹார்ட் ஆஃப் த மேன். அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவர்கள் தேவனால் உண்டாக்கப்படும். அப்படின்னா நாங்கள் என்ன செகண்டரியா நாங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் செகண்டரி கிடையாது. ஆதியாகமம் 2:18, ஆதியாகமம் 1:27 நம்ம தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷியும் கனத்துக்குரியவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடத்துல மனிதருக்கு கனம் கொடுத்துட்றோம், ஆனால் மனுஷி என்ன செஞ்சிடறாங்க? தள்ளி விட்டுடுறாங்க. இன்னைக்கு ஒரு மனைவி சொல்கிறாங்க, ஐயோ சிஸ்டர், என் வாழ்க்கையில் பிரச்சனையே என்ன தெரியுமா? என் ஹஸ்பண்ட் என்னை எப்படி நடத்துகிறாரு? ஒரு அடிமையை மாதிரி நடத்துகிறார். அடிமையை போல் நடத்துகிறார். கல்யாணமாகி வீட்டுக்கு போனேன் தான், நாள் முழுசு ஒரு நாள் காலை தொடங்கினதுலேருந்து மாலை தூங்க போகிறது வரைக்கும் நான் அவங்களுக்காக தான் சிஸ்டர் வேலை செய்கிறேன், அவங்களுக்காக தான் துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், சமைக்கிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனாலும் என்னை ஒரு வேலைக்காரியை போல் நடத்துகிறாங்கன்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதனால் உடைக்கப்படுகிறார்கள். அப்போ மனுஷியும் தேவ சாயலாக இருப்பதினாலே நீங்களும் கனத்துக்குரியவர்கள் தான். ஏன்னா நீங்களும் தேவ சாயல். அப்போ 1 பேதுரு 3:7 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குரிய கனத்தை செய்யுங்கள். யாருக்குரிய கனம்? மனைவிகள் பலவீனமான பாண்டங்கள், ஆனால் அவங்களும் உங்களோட கூட எங்கே வராங்க? பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுனால அவர்களுக்குரிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? கனம் உள்ளவர்கள் தான். சரிங்களா? அப்போது ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது ஒண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து என்னது? ஓ. ஓனா என்ன? ஓனா அவுட்ஸ்டாண்டிங். அப்பா, அம்மா டீச்சரா? கரெக்டாக சொல்லிட்டாங்க. டீச்சர்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. விமன் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். கரெக்டு தான். ஏன் தெரியுமா? பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2:18 அதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வசனத்தில்? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங்னா யாரு? ஏற்ற துணை. வீட்டுக்கு விட்டு வெளியே அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, டோருக்கு வெளியே இல்லை, டோருக்குள்ள. வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. அந்த குடும்பத்தை கட்டுறதுல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தான் அதை செய்ய முடியும். தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் தெர் இஸ் அ கிரேட் விமன் பிஹைண்ட். நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிஹைண்ட் கிரேட் மேனுக்கு முன்னாடி போயிட்டோம்னா தான் பிரச்சனை வந்துடுது இல்லையா? ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது ஸ்திரீக்கு மனைவியானவளுக்கு தலையாக படைக்கிறார். ஹெட், ஹீ இஸ் த ஹெட். அதை நம்ம என்ன செய்யணும்? அவர் தான் தலைன்னு சொல்லி ஒத்துக்கணும்.
சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது யாரு? தேவன். ஸோ அதனால தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை நிமித்தம் நாம் அவர்களை என்ன செய்யணும்? மதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர்களையும் கனம் செய்யணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். சும்மா ஏதோ ஏனோ தானோ ஏதோ உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். உலகத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க? டெய்லி தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அப்புறம் போய் வேலைக்கு போகிறாங்க, வந்து படுத்து தூங்குறாங்க. நானும் அதே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து அல்ல. அவர் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a grander plan. கிரேட் பிளானை விட கிரேட் பிளான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதை காட்டிலும் மேலான திட்டம் தேவன் பெண்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். வாழ்க்கையில் போராட்டங்கள் கஷ்டங்கள்லாம் வரும்போது யாருமே என்னை நேசிக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே பள்ளத்தாக்கின் வழியிலே உங்களை நடத்திட்டு போயிட மாட்டார் வாழ்நாள் முழுசும். சில பேர் கஷ்ட பாதையில் போகும்போது அவ்வளோதான் போல, ரொம்ப படு பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பள்ளத்தாக்குக்கு அப்புறம் எங்கே படு பாதாளம்தான், முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடுறோம். இல்லை, சில சமயங்களில் பாதாளத்தின் வழியில் நடத்தும்போது தான் தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மலையின் மேலே உச்சியில் இருக்கும்போது எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோ கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போவோம். அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா பாடுவாங்க, இந்த சிஸ்டரா ரொம்ப நல்லா பைபிள் படிப்பாங்க, இந்த சிஸ்டரா அவங்க சூப்பராக சமைப்பாங்க, அவங்களா அப்படி இப்படி, இதெல்லாமே ஓகே. கொடி பறக்கும்போது வி ஆர் ஸோ ஹாப்பி இல்லை? ரொம்ப கொடி பறக்குது, நம்ம பேரை கேட்டாலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப சூப்பரு, ரொம்ப சூப்பர், அவங்க சூப்பர்னு சொல்கிறாங்க. நம்ம சூப்பராக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மளை உருவாக்குறது இல்லை. நம்ம பள்ளத்தாக்கின் வழியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் உருவாக்குறார் ஆண்டவர். ஒபீடியன்ட். ஓனா என்னது? ஒபீடியன்ட் விமன். ஒபீடியன்ஸ். அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 31, 33 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது, அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 32. ம் 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 ஆ ம் சொல்லுகிறேன். அதற்கு மேலே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லியிருக்கு. கீழ்ப்படுகிறா. ஒரு பொண்ணுக்கு அப்படி தான் சொன்னேன், நீ உன் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இப்படி தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன் பெண்களுக்கு. அப்போ முடித்த உடனே அந்த பொண்ணு வந்து கேட்டா, அக்கா கீழ்ப்படிதலா, கீழ்ப்படுகிறதா அது ரொம்ப கஷ்டம், வேற எது வேணா சொல்லுங்கக்கா, கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னான். ஆனால் அதுதான் தேவனுக்கு இஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் மனைவிகளே நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிது சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சூப்பராக பிரியாணி செய்யுங்கன்னா செஞ்சுருவீங்க இல்லை? சூப்பராக வீட்டெல்லாம் நல்லா டிசைன் பண்ணி அழகாக வைமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் செஞ்சிடுவோம், எல்லாமே செஞ்சிருவோம். ஆனால் கீழ்ப்படிமான்னு சொல்லிட்டா அது மாதிரி ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்கள். ஆனால் என்ன சீக்ரெட் தெரியுமா? கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா we are the happiest people in the world. ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட்க்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது தேவனுடைய சித்தம். இன்னும் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிச்சிங்கன்னா, wives submit yourself to your husbands. சப்மிஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படுகிறத விட இன்னொரு மேல்படி அது. ஏன்னா ஏம்மா வீட்டெல்லாம் பெருக்குமா, பெருக்கிட்டேங்க, இன்னைக்கு துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருமா, அயன் பண்ணிட்டேங்க, இன்னைக்கு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு வந்துருமா, கட்டிட்டேங்க. இதுக்கு பேர் கீழ்ப்படிதல். ஆனால் சப்மிஷன்ங்கிறது என்ன தெரியுமா? டோட்டலாக நம்மளை சப்மிட் பண்ணுறது. ஹல்லேலூயா. சப்மிஷன் இஸ் கிவிங் யோர் செல்ஃப் டோட்டலி, டோட்டல் சரண்டர். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. நம்ம நிறைய சமயம் நான் நினைக்கிறது நடக்கணும், நான் செய்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என் திட்டம் தான் நடக்கணும், அப்படி அல்ல. அது நம்ம திட்டமும் இல்லை,
அவங்க திட்டமும் இல்லை, அது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறது, நாம் ஒப்பு கொடுப்பது, நம்மை ஒப்பு கொடுப்பது. ஒரு சிஸ்டர் அழகா பாட்டு பாடினாங்க காணிக்கைப்ப இல்லை, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் என்னை இப்போதே கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார்? நீர்தானே. யார் நம்மளை உண்டாக்குனது? ஆண்டவர் தான் உண்டாக்குனார். நம்ம நினைக்கிறோம் காணிக்கை தந்தோம் கர்த்தாவேன்னு பாடினோன்னு ஒரு காணிக்கை பை வரும், உடனே நம்ம காணிக்கை போட்டோம்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவல்ல, அது ஒரு பார்ட். ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கையில் அது ஒரு பகுதி. ஆனால் உங்களை நீங்கள் முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்கல்ல. பி சப்மிசிவ் டு யுவர் ஹஸ்பண்ட் ஆஸ் டு த லார்ட். கர்த்தருக்கு உங்களை ஒப்புவிக்கிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் சிஸ்டர் இருக்குது. அது அங்கே போய் அந்த வீட்டில் போன உடனே தான் தெரியும் சிஸ்டர் அது எப்படி இருக்குதுன்னு. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ பேசிட்டு போகிறாங்க சிஸ்டர் நினைக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பேசுகிறேன் உங்ககிட்ட. சில நேரம் அப்படி தான் இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். சில நேரம் ரொம்ப அது சில பேர் நினைப்பாங்க, சிஸ்டர் தப்பு பண்ணிவிட்டு திட்டு வாங்குறேன்னா நான் ஏற்றுக்கிறேன் சிஸ்டர். சிரிக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. தப்பு பண்ணிட்டா ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன் திட்டு வாங்கிட்டேன். நான் தப்பு பண்ணாமலே திட்டு வாங்குறேனே, அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறது? அதெல்லாம் நீங்கள் அதை யூ டேக் இட் ஈஸி. அதை நம்ம எப்போவுமே ஒரு திட்டு வாங்கணும்னு சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். இல்லை அப்படி கிடையாது, அப்படி இல்லை, இப்படி தான் நான் செஞ்சேன், நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்லை, ஃபைட் ஃபார் த ரைட். இன்னைக்கு உலக பெண்கள் எப்படி இருக்காங்க? தேவனுடைய பெண்களுக்கும் உலக பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக பெண்கள் எப்படி? ஃபைட் ஃபார் த ரைட். ரைட், வி ஆர் ரைட், நாங்கள் ஃபைட் ஃபார் த ரைட். நான் சரியானதை தான் செஞ்சுருக்கேன், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு உலக பெண்கள் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஃபைட் ஃபார் த ரைட்டு நின்னோம்னா ஜெயிக்கவே முடியாது. யூ கேன் நெவர் வின். ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். எப்பொழுதுமே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுலேருந்து ஜெயமே வராது. நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலலாம் நம்ம 12:13 வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அதில் என்ன தெரியுமா இருக்குது? சைலன்ஸ் அண்ட் சப்மிஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பிரச்சனை வருதா வீட்டில், போராட்டம் வருதா, நீங்கள் அந்த சண்டை போடுறவங்கள பார்க்காதீங்க, சண்டை போடுறவங்கள பார்க்காதீங்க. அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்த ஒரு ஆவி, அந்த ஆவியை பாருங்கள். நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாதபடிக்கு அந்த ஆவி என்ன செய்யுது? கிரியை செய்யுது. நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டா அங்கே ஒருத்தருக்கு பிடிக்காது. யாருக்கு? சத்துருவுக்கு பிடிக்காது. ஏன்? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தேவனுடைய திட்டத்தை செஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தேவ திட்டத்தை செய்ய முடியாது. அப்போ அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்போ சண்டை வரும்போதே நம்ம எப்படி இருக்கணும்? ரியாக்ட் பண்ணாமல் ப்ரொஆக்டிவாக திங்க் பண்ணணும். எப்படி? அவங்க திட்டுறதுக்கு நம்ம உடனே கோச்சிக்கக்கூடாது. அவங்க எதுக்கு திட்டுறாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். வேலையில் ஒரு வேலை ஸ்தலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதபடி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது அவங்க கடந்து போகிற சூழ்நிலையாக இருக்கந்தா கூட சில நேரம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆயிடுவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? சண்டை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிடணும்? உஷாராயிடணும். அதான் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 15:1 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிர கோபத்தை மாற்றிடும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். பாருங்க, கோபமா இருக்கிற நேரத்தில் 2 பேரும் கோபப்பட்டா என்ன நடக்கும்? ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிப்பீர்களானால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நம்ம ஒருவருக்கு ஒருவர் 2 பேருமே கோபமாக சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? மேலே வரவே முடியாது. ஒருத்தர் கோபப்படும் போது ஒருத்தர்
சாஃப்டாக போயிடணும். மெதுவான பிரதியுத்திரம் என்ன செய்யுது? உக்கிர கோபத்தை கூட அடக்குது. அது உண்மைதான். ரொம்ப கோபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறோன்னா ஒருத்தர் என்ன செஞ்சிடணும்? அமைதியாக போயிடணும். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க. when you go through you will break through. ஹல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையை கடந்து போனீங்கன்னா நீங்கள் உடைத்து முன்னேறி ஜெயித்துருவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கான பலனை யார் கொடுப்பா? நமக்கு தேவன் கொடுப்பார். கர்த்தருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்? இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு, எங்கே போகிறோம்? சாம்சங் வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க, நம்ம போய் வேர்ல்பூல்காரர்கிட்ட போக மாட்டோம் இல்லை? எங்கே போவோம்? சாம்சங் அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தா தான் அவங்க கரெக்டாக அதை செய்வாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதை கடந்து போகிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள், நமக்கு பலனற்ற சூழ்நிலை வரும்பொழுது நம்ம யார்கிட்ட தான் போகணும்? நம்மளை உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அப்ளிகேஷன் எங்கே போடணும்? மேலே போடணும். மேலே எங்கே அப்ளிகேஷனு? ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டும் காணாதவரை போல இருக்க மாட்டார். அவர் ஏற்ற வேளையில் உங்களோட நீதியை பட்ட பகலின் 7 மடங்கு வெளிச்சத்தை போல மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அமைதியாகவே போயிடாது. அப்படியே அமைதியாக போயிடாது. என்னை யார் பார்க்குறாங்க? நானும் கீழ்ப்படிதலாக தான் இருக்கிறேன், நானும் கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழணும்னு நினைக்கிறேன், நானும் சப்மிசிவாக என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து தான் வாழ்கிறேன், ஆனாலும் பிரச்சனை போன பாடு இல்லையே, அது வந்துக்கிட்டே ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை கடந்து போகிற பலத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தையும் அருளி செய்கிற தேவன். யார்? நம்ம யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் கேட்டால் பலனை குறித்து கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படின்னா நான் பண்ணி முடிச்சிருவேன்னுவாங்க. அதே வயசானவங்க பலவீனமாக இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தான் பலனோட அருமை என்னன்னு தெரியும்ல. எத்தனையோ வீக்னஸ், எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனங்கள் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத நேரத்தில் தான் அந்த ஸ்ட்ரென்த்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. பி சப்மிசிவ். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். எனக்காக தேவன் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதா? இல்லை. செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும், அதற்கு மேலானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒபீடியன்ட் உமன். அடுத்ததாக எம். எம் என்னது? எம் தான் மிஸ்ட்ரி, ரகசியம். என்ன ரகசியம்? மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ரகசியம், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரகசியம். அது யாரோட ஒப்பிடப்பட்டிருக்கு? சபையே யாருக்கு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சபையே ஒரு ஸ்திரீ மணவாட்டியாக தான் ஒப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. மணவாளன் யாரு? கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அது ஒரு ரகசியம். அவரோட அந்த ஐக்கியம் நம்ம கூட இருக்கும்போது மனிதரோடு உள்ள ஐக்கியமும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கர்த்தரோடு நம்ம ஐக்கியம் குறையும் போது மனிதரோடு உள்ள ஐக்கியமும் குறைஞ்சி போயிடும். ஒரு 2 நாள் பைபிள் படிக்காமல் இருந்து பாருங்களேன், ஒரு 2 நாள் ஆண்டவர் பக்கத்திலே வராமல் இருந்து பாருங்களேன், அவ்வளோதான். நம்மளுக்கு டென்ஷன் வந்துடும். நம்மளும் எப்படி இருப்போம்? எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம், எதுக்கெடுத்தாலும் சண்டை நடக்கும், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. ஆனால் நம்ம கர்த்தரோட ஐக்கியமாக இருந்தோம்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருப்போம், ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருப்போம். அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஏன்? புத்தியுள்ள ஸ்திரீக்கு என்ன, எப்படி வீட்டை கட்டுவா? செங்கல், சிமெண்ட்டு, மணல் அதெல்லாம் போட்டா, கம்பி. எப்படி? கர்த்தர் கொடுக்குற ஞானத்தினாலே. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டுன்னு சங்கீதம் நீதிமொழிகள் 25 நம்ம வாசிக்கிறோம். ஞானத்தினால மட்டும்தான், தேவன் அருளும் ஞானத்தினால நம்ம வீட்டை கட்ட முடியும், நம்ம குடும்பத்தை கட்ட முடியும், நம்ம பிள்ளைகளை கட்ட முடியும், நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பொறுமையை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு முறை வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சிலுவை நடையில் கொண்டு போகிறாங்க இல்லை,
சிலுவைக்கு அடித்து அவரை எவ்வளோ துன்பப்படுத்தணுமோ துன்பப்படுத்துகிறாங்க. சிலுவையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்போ சிலுவையிலேருந்து இறங்கி வா. எப்படி பாருங்க, அப்படியே அது ஒரு சென்சிட்டிவ் கொஷின் இல்லை, ஒரு சென்சிட்டிவ். நீ தேவனுடைய குமாரனே ஆனால்னா அவர் மட்டும் ஒரு நிமிஷம், நீ என்ன பார்த்து நான் உண்டாக்கின சிருஷ்டி, நீ என்ன பார்த்து நீ தேவனுடைய குமாரனாய் ஆனால்னு சொல்லுவியா, நான் இப்போ இறங்கி வரேன் பாரு, புஷ்ஷுன்னு ஒரு மேஜிக் மாதிரி கீழே இறங்கி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்திருப்போமா? முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவருடைய ஒரு பிரிஸ்டிஜ், அவருடைய ஒரு மதிப்புக்கு, அவருடைய ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்துக்கே ஒரு கேள்வி, நீ தேவனுடைய குமாரனா? நான் மனுஷன் கேட்குறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலேருந்து இறங்கி வரவே இல்லை. ஏன்னா அவர் இறங்கி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை நீ என்னை கேள்வி கேட்டிய, நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு அப்படியே சுட்டெரிச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சுருக்க முடியாது? ரட்சிப்பு வந்திருக்காது. அந்த இடத்துல அவர் தன்னை விட்டு கொடுக்கிறார், தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்கிறார், தான் தேவாதி தேவன் என்ற அடையாளத்தையே விட்டு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஒரு பெண் என்ற அடையாளத்தை சில நேரத்தில் நம்ம அப்படி கேள்விகள் கேட்கப்படுகிறோம், அப்படி தானே? பெண்கள் சில நேரம், எனக்கு ஒரு அடையாளமே இல்லையா அந்த வீட்டில், இல்லை அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. குடும்பத்தில் அந்த ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்கல்ல, மாமியார் நாத்தனார் குடும்பத்தார் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு வர்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்கிற ஆள் மாதிரி தான். அது ஒரு காலம் வரும்போது என்ன செஞ்சிடறாங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரிகிறது, நான் ஒரு ஒய்ஃப் ஸ்தானத்துக்கு நான் வர்றதுக்கே நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் சிஸ்டர்னு சொல்லி சில பேர் கண்ணீரோடு சொல்லுவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் பாத்ரூமில் போய் டேப்பை திறந்து விட்டு அழுதுகிட்டு இருப்பேன் சிஸ்டர், என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நீ சாப்பிட்டியாம்மா, நீ தூங்குனியாம்மா, நீ ரெஸ்ட் எடுத்தியாம்மா, எதுவுமே என்னை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, அன்பு கூற மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பெண்கள் கதறி அழுகிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி அழுகுறீங்க? உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடங்க. அந்த கணவர் கடினமாய் நடத்தினாலும் நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்களேன், தானும் ஆட்டோமேட்டிக்காக அன்பு உங்கள் மேலே அன்பு கூறுவாங்க. ஒரு கணவர் அப்படி தான் சொன்னார், சிஸ்டர் பிரதர் நீங்கள் உங்கள் மனைவியின் இடத்துல அன்பு கூறுங்கன்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், சிஸ்டர் முதலாவது அவளை கீழ்ப்படிய சொல்லுங்கள், அப்புறம் அன்பு தானாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. 1 பேதுருல அப்படி தானே சொல்லியிருக்கு. என்ன 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த வசனம் பாருங்கள், 1, 2, 3. 1 பேதுரு 3. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம போதிக்க வேண்டியதே இல்லை. எப்படி? நம்முடைய நடக்கையினால தான் அவங்கள ஆதாயப்படுத்த முடியும், இல்லை? அப்படி தானே? சில பேருக்கு கணவர் ரொம்ப குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, சில கஷ்டங்கள்லாம் ரொம்ப படுத்துகிறாங்க, இவங்களெல்லாம் எப்படி மாற்றுறதுனே தெரியல சிஸ்டர். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனால் என்ன நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படி சில பேர் வேதனைப்படுறது உண்டு, உண்மைதான். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய கிரியையினால் நம்ம அவர்களை அன்பு கூற வேண்டும். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். கணவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறது அது ஒரு கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் அப்பப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்ருப்பேன். போயிட்டு கேட்டேன், ஆண்டவரே ஆராதனைனா என்ன ஆண்டவரே? மைக் பிடிச்சி பாட்டு பாடுறதா, இல்லை எப்போவும் உம்மை துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன் கணவருக்கு செய்கிற சேவையே எனக்கு செய்கிற ஆராதனைனார். ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளுக்கு செய்கிற சேவையே நீ கர்த்தருக்கு செய்கிற ஆராதனைன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம்ல,
காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ வேலை நான் செய்கிறேன், எனக்கு உதவி செய்ய கூட ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்களே, என் மேலே பரிதாபப்படவே மாட்டேங்கிறாங்களே யாருமே. நானே தான் எனக்காக பரிதாபப்பட்டுக்கிறேன். நிறைய பெண்கள் போய் அழுதுட்டு அப்புறம் போய் கண்ணாடியில் போய் முகத்தை பார்ப்பாங்க. எப்படி இருக்கும் முகம்? அழகாக இருக்கும்ல, அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கி இருக்கும். செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டினா என்னது? சுய பரிதாபம். சில நேரம் பிசாசு சொல்லுவான், பாரு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உன்னை யார் பாராட்டுறா? இல்லை பாராட்டுறாரா? இல்லை வீட்டில் யாரோ மாமியார் பாராட்டுறாங்களா? இல்லை யாரோ சொந்தக்காரர் உன்னை பாராட்டுறாங்களா? நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய. பாவம். அதுக்கு சில பேர் இருப்பாங்க பாரு, ஐயோ பாவம்மா நீ எவ்வளோ கஷ்டப்படுற, நான் பார்த்துட்டு தாம்மா இருக்கிறேன், ஆனால் உன்னை யாருமே பாராட்டல. அதை சொல்லிட்டா அடுத்தது கண்ணிலேருந்து கட 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 கடன்னு தண்ணி ஊற்றிடும் நமக்கு. இல்லை அதை சொல்லியே நம்மளை சுய பரிதாபத்தில் ஆழ்த்துற மக்களும் உண்டு. ஜாக்கிரதை. சொல்லிடுவாங்க, சுய பரிதாபத்தை ஊட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் நம்ம இருக்கிற வேலையும் செய்ய முடியாது, படுத்துருவோம். இல்லை ஐயோ பாவம். ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு அம்மா டெய்லி குடும்பத்தையும் பார்க்கவும் வேலைக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த அம்மா வந்து வெட்டி வீட்டில் என்ன வாசப்படியிலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ போகிறாங்க, அவங்க எப்போ வராங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாவம் அந்த அம்மா வேலை முடிச்சுட்டு 12-1 மணிக்கு கொடையை பிடிச்சிட்டு வருவாங்க. வந்து வீட்டு வாசல் கேட்டை திறக்க போகும்போது இந்த வாசப்படியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்குமே. அந்த அம்மா சொல்லும், ஐயோ பாவம் இந்த கடும் வெயிலில் போயிட்டு வரியாம்மா நீ வேலைக்கு, பாவம் வேர்த்து விறுவிறுக்க வந்துருக்கணும். இந்த அம்மாவுக்கு ஐயோ இந்த அம்மாவாது சொல்லுதே. அப்படியே உள்ளே போய், ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, ஒருத்தர் கூட என்னை இப்படி வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே, அழுதுகிட்டு இருப்போம். அந்த அழுகை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் எந்த உள்ளத்தோடு செய்கிறீங்கன்னு. நீங்கள் மகிழ்ச்சியான உள்ளத்தோட சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நான் செய்கிறேன், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன்னு உங்கள் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஊழியம் செஞ்சு பாருங்களேன். யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. எப்படிப்பட்ட வேலையுமே உங்களுக்கு அப்படியே சும்மா சாதாரணமாக தெரியும். அது கடினமாக உங்களுக்கு தெரியாது, ஈஸியாக தெரியும். ஏன்னா தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு இல்லை ஆராதனை செய்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பில்லி கிரஹாம் ஐயா தெரியாதவங்க யாருமே இல்லை. உலகெல்லாம் பெரிய கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் பில்லி கிரஹாம்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்களோட மனைவி என்ன செஞ்சாங்களாம், அவங்களுடைய வீட்டில் வேலை செய்வாங்கள. வேலை செய்யும்போது கிச்சனில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு போகாத ஒரு பெண்ணு கூட இருக்க முடியாது. இல்லை எல்லோரும் போய் பாத்திரத்தை கழுவோம். அந்த அம்மா என்ன செய்வாங்களாம், கிச்சன் அந்த சிங்க்குக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்து நல்லா பெரிய லெட்டரில் எழுதி போட்டிருப்பாங்களாம். என்னென்னு பாத்திரம் கழுவும் போதெல்லாம் அதை பார்ப்பாங்களாம். டிவைன் சர்வீஸ் டன் ஹியர் டெய்லி. டிவைன் சர்வீஸ் டன் ஹியர் டெய்லி அப்படின்னா என்னன்னா, தெய்வீக ஊழியம், தெய்வீக சேவை இங்கே செய்யப்படுகிறது. எங்க? பாத்திரம் கழுவுற இடத்துல. தினம் அனுதினமும் தெய்வீக சேவை இங்கே செய்யப்படுகிறது. அது யார் செய்யறது? ரூத் கிரஹாம். அப்போ அவங்க பாத்திரம் கழுவுறதா நினைக்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், தெய்வீக சேவை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க யாருக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரை வந்து இங்கே சாப்பாடு சாப்பிட்றாரு இல்லை, கணவன் பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் அது தேவனுக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எந்த வேலையாக இருக்கட்டும், இன்னையிலேருந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் இந்த வேலை யாருக்கு செய்கிறேன்? தேவனுக்கு செய்கிறேன். அப்படி நினச்சி செஞ்சு பாருங்களேன், நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நபராக அந்த உலகத்தில் இருப்பீங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உண்மையும் உத்தமமான வேலைக்கு கர்த்தர் ஏற்ற பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் ஒரு வேலை பார்க்காம இருக்கலாம், நீங்கள் செய்கிறத மனுஷங்க உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அவர் என்ன சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒவ்வொருவருக்கும் உரிய பலனை நான் என்னோடு கூட கொண்டு வரேன், அவரவர் கிரியைக்கேற்ற பலன். அப்போ நீங்கள் நல்ல உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுக்கு செய்கிறேன்னு நீங்கள் செய்கிற அந்த கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் வரும்போதும் கொடுப்பாரு, இங்கே இருக்கும்போதும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் உங்களை சரியாக உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தர் உயர்த்துகிறத பார்த்துருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ரகசியம், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய ரகசியம்.
நீங்கள் கணவருக்கு செய்கிறதோ பிள்ளைகளுக்கு செய்கிறதோ எல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை, அதுதான் ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களை மகிழ்ச்சியாக்கும். அடுத்தது பாருங்க, ஏ. ஏ என்று சொன்னால் என்ன? யூ ஆர் an ஆப்பிள் ஆஃப் த ஐ. தேவனுடைய கண்களின் கருவழியா நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். சங்கீதம் 139 நம்ம பார்க்குறோம், உங்க எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செஞ்சிருக்காரு? உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அங்கேயே தாயின் கருவில் உருவாகும் முன்னே, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க பேரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். God knows your name. கர்த்தருக்கு உங்க பெயரை தெரியும். என் பேர் யாருக்கும் தெரியாது சிஸ்டர் அப்படி நீங்க நினைக்கலாம். உங்க பேர் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஒருவேளை அந்த மூலையில் போய் கூட உட்கார்ந்துருக்கலாம், ஏதோ சும்மா போய் வேடிக்கை, என்னமோ கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்க. அன்பான சகோதரியே, உன் பேரை தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை தான் தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். இந்த மதிய வேளையில் என் மகளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை ஆண்டவரே. நானும் ராப்பகலாக வேலை செய்கிறேன், நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் என்னோட பலத்தை. ஆனாலும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. பாடுகளாக தான் இருக்குது, கண்ணீராக தான் இருக்குது, உபத்திரவமாக தான் இருக்குது. என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதரே கிடையாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். உங்களை தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் இந்த காலை வேளையில். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்லுகிறார். உன் வாழ்க்கையின் பாதையில் முன்னாடி வழி ஆண்டவர் கொடுத்துருங்க. ராஜா முன்னே செல்லட்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த பாதையில் நடக்க தெரியல, நீங்கள் எனக்கு முன்னாடி நடங்க, நான் உங்க பின்னாடி நடந்து வரேன் ஆண்டவரே. அவர் பாருங்க, முன்னாடி போனாருன்னா கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கிடுவார். அது மலைகளாக இருக்கலாம், மேடுகளாக இருக்கலாம், முள்ளுகளாக இருக்கலாம், டெய்லி உங்களை குத்துறதா கூட இருக்கலாம். இந்த பக்கம் திரும்பினா ஒரு குத்து, இந்த பக்கம் திரும்பினா ஒரு குத்து, எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்திலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கீர்த்தியும் புகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த பாடுகள் இருக்கும். தற்காலத்தில் அது எப்படி இருக்கும்? எந்த சிற்சையும் தற்காலத்தில் துக்கமாய் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீதியின் கனியை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ W வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய அற்புதமான படைப்பு. சொல்லுங்க, அற்புதமான படைப்பு நீங்கள். ரெண்டாவது ஒபீடியன்ஸ். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கணவருக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. கணவருக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் மேல் படிக்க போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அவர் தாங்க உங்களை தூக்குறவர். இப்போ ஒரு வேளை திட்டிகிட்டு இருப்பார், இப்போ வேணா புரிஞ்சிக்காமல் இருப்பார், இப்போ வேணா அன்பு கூறாமல் இருப்பார். ஆனால் போக போக நீங்கள் கீழ்ப்படிய 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 அவர் ஒவ்வொரு படிப்படியாக உங்களை மேலே கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஐயோ, இவர் தாங்க திட்டினாரு, இப்போ இவர் தான் நீ செய்யுமா நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபியுங்க, அவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. அடுத்தது எம்ங்கிறது மிஸ்ட்ரி. அது ஒரு ரகசியம். வாழ்க்கை என்பது ஒரு ரகசியம். அது போராட்டமாக இருந்தாலும் அது ஜெயத்தை கொண்டு வரும் கர்த்தருடைய பலத்தினால நீங்கள் செய்யும்போது. ஹல்லேலூயா. அது ஒரு ரகசியம். அடுத்தது நீங்கள் ஆண்டவருடைய கண்ணின் கருவழி, ஆப்பிள் ஆஃப் அன் ஐ. தேவனுடைய கண்ணின் கருவழி. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஏ அப்படின்னு சொன்னால் அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்னா உறுதியான நம்பிக்கை உடையவங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உறுதியான நம்பிக்கை. தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை எனக்கு இது, இந்த வாழ்க்கை எனக்கு தேவன் தந்தது, இதை நடத்தி செல்லுகிறதற்கு அவர் எனக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது கடைசி வார்த்தை எழுத்து என்னது? என். என் என்று சொன்னால் நர்ச்சர். நர்ச்சர், நெவர் கிவ் அப். சில பேர் அவ்வளோதாங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு இனிமே என் வாழ்க்கை துளிர்க்குமா
யார் கேட்டா அப்படி? பாருங்க, நகோமி போய் எங்கேருந்து? பெத்லகேம்ல இருந்து எங்கே போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டாங்க. பெத்லகேம் எப்படிப்பட்டது? அது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டுட்டாங்க, தேவனுடைய வீட்டை விட்டுட்டாங்க பெத்லகேமு. அங்கே பாரு, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பாரு, ரொம்ப செழிப்பாக இருக்குது. அங்கே பாரு, எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டோம்னா நிறைய சம்பாதிச்சிடலாம், அங்கே போயிட்டோம்னா செழிப்பாக வாழலாம் அப்படின்னு பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாங்க. போன இடத்துல பெரிய பிரச்சனை, சந்திக்காத பிரச்சனையெல்லாம் அங்கே சந்திச்சிட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. கணவனும் போயிட்டார், மகனும் போயாச்சு, இன்னொரு மகனும் போயாச்சு. வாழ்க்கை சரித்திரமே முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில்? அப்படி சொல்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நகோமி அப்போ கூட அந்த மோவாப்லேயே இருக்கணும்னு யோசிக்கல. சார், நான் செஞ்சுட்டேன் தப்பு, தெரியாமல் போயிட்டேன். பெத்லகேமை விட்டு அப்பத்தின் வீட்டையே விட்டுட்டு நான் அப்பத்துக்காக எங்கே போயிட்டேன்? பஞ்சம் வந்துருச்சின்னு மோவாபுக்கு போயிட்டேன். ஆனால் இந்த மோவாபே இப்போ எப்படி ஆயிடுச்சு? வனாந்திரம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையும் வனாந்திரம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே மோவாப்லேயே சேர்த்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கல. அவள் எழுந்து என்ன செஞ்சா? புறப்பட்டு பெத்லகேமுக்கு போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தின் வீடாகிய தேவ ஆலயத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாகிய இந்த ஆலயத்தில் தேவனுடைய ஜீவ அப்பம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையினால தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? பிழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு இல்லைன்னா என்னைக்கோ காணாமல் போயிருப்போம். ஹல்லேலூயா. கொரோனாலேயே முடிஞ்சு போயிருப்போம். கொரோனாவை தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, அதுக்கு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படின்னா உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இல்லையா? நெவர் கிவ் அப். வாழ்க்கையில் சோர்ந்து போய் விட்டுறாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. ஐயோ படிப்பா, ஐயோ எனக்கு பாடமே படிக்க வரல, மேத்ஸே வரல, சயின்ஸே வரல, அவ்வளோதான், இதோட இந்த +2 முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை. உங்களை தாங்க புது சாப்டர் தொடங்கி காலேஜில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்கே எடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தேவன் ஒரு புதிய சாப்டரை தொடங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். மல்கியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அதே மல்கியாவில் வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆண்டவர் நேசிக்கிறாராம் பரிசுத்தத்தை. இன்னைக்கு உலகத்தில் பரிசுத்தத்தை பார்க்கவே முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தம் தான் இருக்குது இல்லை? நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுத்தமான செய்தி வருதா? எல்லாம் அசுத்தமான செய்தி. சில பேர் நியூஸை பார்த்தா கெட்டு குடிச்சவராக போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லை, நியூஸ் பாருங்கள், நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, கொரோனாவில் செத்து போன நிறைய பேர் நியூஸை 10 முறை பார்த்தவங்க. ஹல்லேலூயா. ஒரு தூரம் நியூஸ் பார்த்துவாங்க, அச்சோ அங்கே அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இங்கே இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அச்சோ எனக்கு வந்துருமோ, பக்கத்தில் ஊருக்கு வந்துருச்சான், பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சான், எதிர் வீட்டுக்கு வந்துருச்சான், நமக்கும் வந்துருமோ, அந்த பயத்திலேயே பாதி பேர் போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் ரொம்ப நியூஸ் பார்க்கல, சும்மா ஒரு முறை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவரே காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னவங்க அதான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒரு தடவை நாட்டில் என்ன நடக்க பார்த்துக்கணும், அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அவ்வளவுதான். அங்கே இந்த வேத வசனத்தை பார்க்கணும், ஜீவ அப்பத்தை புசிக்கணும். இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 நமக்குள்ள புதிய பலன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கை சாம்பலை போல இருக்கு? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை சிங்காரமாக மாறும். சாம்பலை கூட சிங்காரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மரித்து உலர்ந்து போன அந்த எலும்புகள், அந்த எலும்புகளை என்ன செஞ்சுதான்? புதிய ஆவி அந்த எலும்புகளுக்குள் பிரவேசித்து
அவைகள் என்ன சரீரம் உண்டாகி அது புதிய ஒரு நபரா மாறியது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள எலும்புகளாய் மாறியது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் உங்க உலர்ந்த வாழ்க்கைய ஜீவனுள்ள வாழ்க்கையா, ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றுகிறதற்கு ஒரு தேவன் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை புதிதாய் மலரும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த நகோமிக்கு நடந்தது அதுதான். அந்த நகோமி ரூத்து சரித்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே வராரு. ஹல்லேலூயா. முடிந்து போன வாழ்க்கையிலிருந்து தேவாதி தேவன் வராரு சரித்திரமா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படி தேவாதி தேவன் வரணும். உங்க வாழ்க்கையில தேவனோட பக்தியுள்ள சந்ததி வரணும். தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய் நீங்க மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய கரங்களிலே பயன்படுகிற ஒரு பாத்திரம், பயனுள்ள பாத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 வாலிப பிள்ளைங்க பேசிக்கிட்டாங்களாம். வைஃப் அவங்கள வளர்ந்து திருமணமாக போகுது. டே என்னடா உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாமே? ஆமாம் பார்த்துட்டாங்க, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். அப்படியா அப்படியா? ஒய்ஃபுனா என்ன தெரியுமாடா? டே பார்த்து இருந்துக்கோடா, ஒய்ஃபுனா என்னது? அது ஒரு நைஃபு அப்படின்னானா ஒருத்தன். அப்புறம் சொன்னானா, ஐயோ ஒய்ஃபுனா என்ன தெரியுமா? ஒரு இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர் அப்படின்னான. ஒய்ஃபுனா என்னங்க ஒரியா? இல்லை, ஆண்டவர் என்ன உங்களை ஒரியா உண்டாக்கி வைக்கல. பாருங்கள், விமன்னா என்னென்ன பார்த்தோம் நம்ம. இல்லை, ஒண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். அந்த ஒய்ஃபுங்கிற வார்த்தைக்கு அந்த WIFE அந்த ஒய்ஃப்ன்ற வார்த்தைக்கு ஒரு இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர் இல்லை, ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் காட் ஃபார் எவர். ஹல்லேலூயா. நல்லா ஜோராக கை தட்டுங்க, கை தட்டுங்க. தேவன் யார் உங்களை கீழே தள்ளி பேசினாலும் சரி, யார் உங்களை கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, யார் உங்களை கோபப்படுத்தினாலும் சரி, நீங்கள் சொல்லுங்க, ஐ எம் அ வண்டர்ஃபுல் விமன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கரங்களில் பயன்படக்கூடிய வல்லமையான பாத்திரங்கள் நீங்கள். ஹல்லேலூயா. நெவர் கிவ் அப். ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. சத்ரு அப்படி தான் சொல்லுவான். பிசாசுக்கு குடும்பங்களை கெடுக்கிறது தான் பிசாசோட வேலை. ஆனால் நீங்கள் சத்ருவுக்கு சவால் விடணும். ஹல்லேலூயா. அதுதான் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் பாடினார். என்னது? சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனுக்கு வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், தேவனுக்கு வீரர்கள் நாங்கள். சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்கள் பவுலை போல. சவாலே சவால் 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 சவாலே, நாங்கள் பேதுருவை போல் சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனுக்கு வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் பெண்களே நாங்கள், சேனைகளின் தேவனுடைய அற்புத படைப்பு நாங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புத படைப்பு உங்கள் வாழ்க்கையில் விட்டு விடாதீங்க. என் என்கிற வார்த்தைக்கு நரிஷ் என்று பொருள். நரிஷ்னா நர்ச்சர்னா இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்தை போஷிப்பது மட்டுமல்ல, உங்களையும் நீங்கள் போஷியுங்கள். ஹல்லேலூயா. யாரும் உங்களை போஷிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் பெண்கள் பண்ணுற காரியம் என்ன தெரியுமா? எல்லா வேலையும் முடித்து 12 மணிக்கு தான் நம்ம சாப்பிட போவோம். ஏன்னா வேலை முடித்தாதான் சாப்பிடுவோம். நம்ம ஹெல்த்தை போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீ அவள் என்ன செய்கிறாள்? அவள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறார். அன்பு சகோதரிகளே, சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தை பாருங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் கணவரை கவனிக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை கவனிக்க முடியும், சபைக்கு வர முடியும், தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நிறைய பெண்கள் சாப்பிடாம இருந்து ஹெல்த்தை நம்ம கோட்டை விட்டுடுறோம். அதுதான் நம்ம செய்கிற தவறு.
ஆனால் இன்றிலிருந்து தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நரிஷ் யுவர் செல்ஃப், நர்ச்சர் யுவர் செல்ஃப். உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுடைய ஆலயமாக கவனித்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. விமன்னா யாரு? வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். உமன் என்ன செய்யணும்? ஒபீடியன்ட் டு த லார்ட், ஒபீடியன்ட் டு த ஹஸ்பண்ட். கணவனுக்கும் கீழ்ப்படியணும், தேவனுக்கும் கீழ்ப்படியணும். விமன் எம், அவங்க யாரு? ஒரு ரகசியம். நான் அநேக கணவர் சொல்லுவாங்க, காலையில் நல்லா தான் சிஸ்டர் இருந்தா, நல்லா ஹாப்பியாக இருந்தா, ஆனால் சாயங்காலம் வந்தா முன்னு இருக்கிறா, அவளை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. இல்லை, புரியாத புதிர் தான் பெண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏன்னா நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள்னால சில நேரம் சோர்ந்து போகிறோம். ஆனால் சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், உங்கள் கணவருக்கு ஊழியம் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், மேலானவைகளை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. சவால் விடும் சந்ததி நாங்கள். பாட்டு 2 வருத்தி மேலே சூப்பராக பாடிடுறோம். அது தாங்க முடியவே மாட்டேங்குது. இந்த ஒரு நேரம் நல்லா இருக்கிற, ஆனால் மற்ற நேரம் பார்த்தா அந்த சாத்தாம் பண்ணுற பிரச்சனைக்கு இது பாருங்க, அதனால் நம்மளால் தாங்கிக்கவே முடியறதில்ல. ஏதாவது நினைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை எங்கள் வீட்டுக்காரர் பேசின பேச்சில் அப்படியே மனசு ஓர்ந்து போயிட்டுங்க. எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல. மெயின் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, டபிள்யூ வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். அப்போது இதில் பார்த்தீங்க, உலகத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் உண்டாக்கின படைப்பில் நம்ம விசேஷமானவர்கள். எப்படின்னு சொல்கிறீங்களா? பெண்கள் தான் அழகிலேயே சிறந்தவங்க. எல்லாம் கை தட்டுங்க, நமக்கு தானே அந்த பெருமை. அழகிலேயே சிறந்தவங்க. ஏன்னா ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டிப்புகளில் ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், கனி மரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, யானைக்கு தும்பிக்கை எந்த ஆணைக்கு இருக்கும்? ஆணி யானைக்கு தான் தந்தம் இருக்கும். அந்த சந்ததியெல்லாம் ஆண் சந்ததியே கடவுளை அழகாக பறிச்சார். எந்த மயிலுக்கு தோகை இருக்கும்? ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும். பெண் கோழிகளை பார்த்தீங்கன்னா சேவலுக்கு மாத்திரம்தான் கொண்டை இருக்கும். ஆண்டவர் உருவாக்கின சிருஷ்டிப்பில் விவரமானவர் நம்முடைய ஆண்டவர். பெரிய யோசனையிலே இருந்திருக்கிறார். ஆனால் அது எல்லாம் ஆண்கள் சந்ததியை அழகாக படைச்சிட்டு மனித தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கின மனுஷியாகிய நம்மை விசேஷித்த அழகுள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். ஆமென். ஏன் அதெல்லாம் மற்ற ஆண் சந்ததி பார்த்து அழகாக இருக்குது, அது கொண்டை இருக்குது, அதுக்கு தந்தை இருக்குது. ஆண் சிங்கத்துக்கு என்ன செய்யாது? பிடரி இருக்காது. அந்த ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு சாதாரணம் போல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யோசித்து சிருஷ்டிப்புக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். ஆனால் மனித சமுதாயத்தில், மனித சந்ததியில், அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளில் பிரதானமான அழகுள்ளவர்களாய் படைத்தவர் யார்? நம்மை தான், பெண்கள் தான். ஆமே. ஆனால் பெண்கள் பார்த்துங்க, எந்த துணிக்கடை போனாலும் பேண்ட் ஷர்ட்டை மாற்றி வச்சுக்க மாட்டான். அழகழகா சாரி, அழகழகா ஃப்ராக்கு, அதெல்லாம் பார்த்தோன்னா கவர்ச்சிகரமாக அந்த கடைக்கு போயிடலாம். இங்கே வேறு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம அறியாமலே ஒரு கவர்ச்சி என்ன செய்யுது? உண்டாகுதா இல்லை? என்னமோ கடைக்கே போகாத மாதிரி தான் முழிக்கிறீங்களே. அது எப்படி? யாருமே துணி கடைக்கு போனது இல்லையா? போனது இல்லை. ஓட்டோன்னே அந்த வெளி தோற்றத்தை கண்டோன்னே கவர்ச்சி என்ன செய்யுது? கட்டாயம் இந்த கடை போய் பார்த்தா எல்லாருக்கும் நல்ல மெட்டீரியல், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கிரியேஷனில் டபிள்யூ சொன்னாங்க, வண்டர்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் காட். ஆண்டவர் திட்டமிட்டு உங்களையும் என்னையும் மனித சமுதாயத்திலே பெண்கள் அழகாக படிச்சிருக்காங்க. பெண்களுக்கு எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். அழகாக என்னென்ன மாடல் பண்ண வேணுமோ அந்தந்த மாடல், அழகான சாரீ, விதவிதமான சாரீ, ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அவங்களுக்கு நகை அலங்காரம் போட்டு பண்ணலாம். அவங்கள பார்த்து எந்தெந்த விதத்தில் அவங்கள மாற்றி தன்னுடைய அழகுப்படுத்திக்கணும். ஆனால் ஆண்களை தான் பண்ண முடியுமா? ஒரே ஹேர் கட்டிங் தான் பண்ண முடியும். மீறி போனால் என்ன செய்வாங்க? கோட்டு போட்டுக்குவாங்க, டை கட்டிக்குவாங்க. அதுக்கு மேலே தான் பண்ண முடியுமா? இன்னும் உங்களுக்கு ரோசமே வரலையா? முடியாது. ஆனால் கர்த்தர் பாரு, நம்முடைய விசேஷ வண்ணமாய் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார்.
அந்த பெரிய தேவனுடைய சிருஷ்டிப்பில் நாம் விசேஷமான விஸ்திர வினோதமாய் நாம் உண்டாக்கப்பட்டபடினாலே அவரை என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து அவர் அன்பிலே நிலைத்திருந்து அவருக்குள்ளே வேலூன்றி நின்று அவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குமானால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக வரட்டுங்க, தலை போல பிரச்சனை, அது பிள்ளைகளாலேயோ கணவனாலேயோ யாருனாலேயோ வந்தால் தான் வேத வசனத்துக்கு சகோதரி சொந்தமாக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். அவர் அதுக்கு நமக்கு மீறி சில காரியங்கள் அவர் செய்கிறான்னு கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களுக்காக பிரத்யேகமாய் உங்களை துன்புறுத்துகிறார்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, அல்ல உங்களால் நீங்கள் செய்த காரியங்களுக்கு அதுக்கேற்ற நன்மையினால் உங்களுடைய கணவனிடத்தில் வாழ்த்தல் கிடைக்கவில்லையா, அல்ல ஒரு நன்றி கிடைக்கவில்லை, எதிர்பார்க்காதீங்க. மனுஷனுடைய நன்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம்தான், அது போய்விடும். ஆனால் ஆண்டவர் என் பிள்ளை செய்கிற காரியத்தை ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த பிள்ளை எனக்காக பயந்து ஜீவிக்கிற பிள்ளை, எனக்காக செய்கிற பிள்ளை. கர்த்தருக்குள்ள ஆண்டவர் சொல்ல, நீ என் மொழியில் என்ன செய்யணும்? செல்ல பிள்ளையாக இருக்கிறீங்கன்னு சொல்ல. நீதிமொழிகள் 8:18 நினைக்கிறேன். எப்படி இருக்கிற ஆண்டவருடைய பார்வையில்? செல்ல பிள்ளையாய், அவருடைய மடியில் செல்ல பிள்ளைன்னா அப்படி வீசிட்டு அது சாப்பிட்டு சாப்பிடாமல் போட்டு, அது என்ன குளிச்சா குளிக்கிட்டு குளிக்காமல் போகட்டு, எப்படி வேணாலும் அலங்கோலமாக இருக்கட்டும் விட்டுருமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அந்த பிள்ளை மேலே கண்ணும் கருத்துமாக இருந்து, என் குழந்தை சாப்பிட்லையே, என் குழந்தை தூங்கலையே, அது குளிக்க வைக்கலையே, ட்ரெஸ் மாற்றலையேன்னு அதே ஒரு ஒரேனஸாக இருப்போம். அதே போல் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் என் குழந்தைங்க, என்னுடைய பிள்ளைகள், என் செல்ல பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தேன். சீயோன் குமாரதியை கம்பீரித்து பாடு. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் பரமேஸ்வரன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளவுடைய ஸ்நேகத்தினால் இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை தேட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய கிரிகள், ஆண்டவருடைய காரியங்கள்லாம் மிகப்பெரியது, வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது, எண்ணி முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து வருகிறார். ஆமென். அந்த மகத்துவமுள்ள தெய்வத்துக்கு நன்மையான வேத வார்த்தைகளே மகிழ்ச்சியாக இருப்பதே பெண்களுடைய திட்டம். ஆண்டவர் அப்படிதான் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நினச்சார். இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளா தேவ வசனத்தை அநேகர் பல உதாரணங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் கிரியை செய்திருக்கும் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு பாருங்கள். தனித்த நேரத்துல எல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அதில் வெற்றி கிடைக்கும். ஆமென். உங்கள் தேவைகளா, தேவை யார்கிட்டையும் போய் சொல்லணும்னு ஆசை, அட்லீஸ்ட் கணவன்கிட்ட கூட சொல்லாதீங்க. என்னோட ஹேபிட் என்ன தெரியுமா? எனக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் யாருக்கிட்டையும் போய் வாய் திறந்து கேட்கவே மாட்டேன். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படி நான் எது விரும்புறது கிடையாது. சின்ன காரியத்தை நான் விரும்பி, நான் ஒரு சின்ன 2 உதாரணம் சொல்கிறேன். நான் எங்கள் ஆத்தூருக்கு வந்தபோது 1918 நினைக்கிறேன். அப்போது எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஃபாரினர் வந்திருந்தாங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்கள ஏர்போர்ட்டில் அனுப்புறதுக்காக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம். அவங்கள அனுப்பி விட்டுட்டு மேலே அப்படியே பார்த்தாங்க ஃப்ளைட் பறக்கிறத. நான் என்ன நினச்சேன், இவங்கெல்லாம் போகிறாங்க, ஒரு நாளைக்கு நாம் எப்போ போய் இந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்க்க போகிறோமோ தெரியல. ஒரே பின்னாடி தான் நினச்சேன். அடுத்தது 2 வருஷம் கழித்து திரும்பி இங்கே வந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டில் ஒரு விசேஷன்ட்டு வந்தாங்க. வந்தோடனே என்னை அந்த சகோதரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்க. என்னை பார்த்தோடனே என்னை ஜாக்கெட்டு டைலர் மாதிரி என்னை அளவெடுத்தாங்க. கால் ஷூ அளவை பார்த்தாங்க. இதுக்கு எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லவே என்கிட்ட. அளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே போய் லெட்டர் போடுறாங்க, உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஜெர்மனுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, கட்டாயம் எங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். அதிர்ச்சியாக இருந்துச்சு உண்மையாலுமே. நினைவுக்கு எட்டாத காரியத்தை நீங்கள் யாரையும் இல்லை, சின்ன ஒரு வினாடி தான் நினச்சேன். மேலே இப்படி ஃப்ளைட்டு பார்த்தேன், இதுலெல்லாம் நம்ம எப்போ போக போகிறோமோ தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் பல தேசங்களுக்கு கொண்டு போக முடியாது, கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கைகளை தட்டுங்க. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். 2 நாளைக்கு முன்னால், ஒரு 4 நாளைக்கு முன்னால் நாங்கள் கிறிஸ்டியோடைய மேரேஜுக்காக நாங்கள் போயிருந்தோம். லீமா ராணியுடைய அக்கா மகளை திருமணத்துக்காக போவோம். அவள் கொண்டலாம்பட்டி பைபாஸில் ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்கு. அதிகாலையில் நாங்கள் நேரத்தில் போனோம். ஒரு லைட்டு ப்ளூ சாரி ஒன்று கட்டிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க.
திரும்பி டக்குன்னு அப்படி பார்த்தேன், என்ன ஏரியாமல் இப்போ யாரையுமே நான் அப்படி நினைக்கவே மாட்டேன், நினைவும் வராது. திரும்பி ஆச்சா இந்த கலர் அழகாக இருக்குது இல்லைன்னு தான் ஒரே வார்த்தை நினச்சேன். நினச்சிட்டு அது மறந்துட்டு அப்புறம் அங்கே வீட்டுக்கு திருமணத்துக்கு வந்ததுக்கு அடுத்தது இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சேலத்தில் இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேலம் வரோம் அப்படின்னு சொன்னோடனே, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, காலையில் திருமணத்தை முடிச்சுட்டு இங்கே வந்துடுங்க. அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க 2 பேர் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க. அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேமிலி. அவன் போகிற அழகான காட்டன் என்ன கலரை பார்த்தனோ அதே கலர் சாரி புதுசாக வாங்கி, பாஸ்டம்மா உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ஏவுதலாக இருந்தது, இந்தாங்கன்னு கொடுத்தாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பாருங்கள், அப்போ செல்ல பிள்ளையாக இருக்கும்போது, பிரியமானவர்களாக இருக்கும்போது நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. கேட்காதது எல்லாம் நம்முடைய தேவனே செய்வார், தருகிறவராக இருக்கு. நான் நிறைய ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அப்படி என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ருசித்திருக்கிறேன். ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கும் போது ஒன்றை குறித்தும் கவலையே படக்கூடாது. ஐயோ நமக்கு இதுலையே, நாம் யாரும் பண்ணலையே, நம்மளை கவனிக்கல, நம்ம தேவையை சந்திக்கல. நம்மை தேவைகளையும் காரியங்களையும் உள்ளங்களையும் ஆழத்தையும் நம்முடைய நிலைமைகளையும் நம்முடைய சரீர பலவீனங்களையும் அல்ல நமக்குள்ள தாக்கத்தையும் கர்த்தர் பரலோக தேவன் ஒவ்வொரு வினாடியும் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆமே, அந்த பரலோக தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. ஆமாம், தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது, அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது, அவருடைய அன்பில் மூழ்கி வேற என்ன ஒன்று நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். என்னன்னா, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை என் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு வீரண்டா, எதை மேலே நான் அன்பில்லை சாமி, ஆனால் உன்னுடைய ராஜ்யத்துக்கு அர்த்தமாத்தின தகுதியாக்கும். ஒவ்வொரு இரவில் இதோ படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரை தாங்குகிறார், அந்த வார்த்தையை அறிக்கையிடாத நாளே கிடையாது. அப்படிங்கும்போது தேவனுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்ந்து எத்தனை பாடுகள் வரட்டுங்க, அதெல்லாம் சவாலே. சாத்தானுக்கு என்னது, சவுக்கடி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எப்படிப்பட்ட கால சூழ்நிலை இருந்தாலும் ஜெயம் நம்முடையது. ஆமென். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நிலைநாட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அருமையான தேவனுடைய சத்தியங்களை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அவருடைய பலன். ஆமென். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்தார். தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு போய் வீட்டில் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையாக தேவனுடைய வார்த்தையை அருமை சகோதரி அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்கள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் தொடர்ந்து கிரியை செய்வதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக மத்தியில் வந்திருக்கிற சகோதரி எஸ்தர் முன்பாக, பாஸ்டர் எஸ்தர் முன்பாக வந்து கொடுக்கப்பட்ட செய்திக்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நிறைய சாட்சிகள் எல்லாம் கேட்டோம், வசனத்தை கேட்டோம். நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி அந்த வசனத்தை அபியாசப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கிருபை தரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனோடு ஒரு நிமிஷம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தேவனோடு இருக்கட்டும். நம்ம சிந்தைகள் எங்கேயும் சிதறக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது உண்மையாய் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம சமீபத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனபடினாலே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினால் இதிலே நான் என்னாலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களோடு உறவாடினதற்காய், பேசினதற்காய், தேவ மகளை பயன்படுத்தினதற்காய், இதற்கான முகாந்திரத்தை அம்மாவோடு பேசி அநேக நாளை இதை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டினதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எந்த இடத்துல சரி செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே, எந்த இடத்துல நறுக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல ஒடுக்கப்பட வேண்டும், உம்முடைய வசனத்திற்கு நேராக எங்களுடைய இறுதி இன்னும் நாங்கள் ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அனாதி தீர்மானம் இருக்கிறதோ அந்த தீர்மானத்தை நாங்கள் அறிந்தவர்களாய், தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீயாய், வீட்டை கட்டுகிறவர்களாய், குடும்பத்தை கட்டுகிறவர்களாய், ஆண்டவரே ஊழியத்தை கட்டுகிறவர்களாய், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் எங்களை நீர் மாற்ற என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வசனத்தின்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த வசனத்தின் வெளிச்சத்தை இன்னும் எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பேசின தேவ மகளையும் கர்த்தர் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நீர் உபயோகப்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் ஆண்டவரே. அம்மாவை கொண்டு அம்மாவுடைய சாட்சியையும் அம்மாவுடைய ஜீவியத்தையும் அவர்களை பார்க்கிற ஜனங்கள் கண்கள் முன்பாக இன்னும் மென்மேலும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவர் ஆலயத்திலே உங்க நாம
நாமம் மகிமைப்பட போகிறதற்காய், இந்த ஆலயத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறதற்காய் வந்திருக்கிற விசுவாசிகள் இந்த வசனத்தின்படியாக நடந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிற துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. எல்லாம் சந்தோஷம். நம்ம வந்தது தூரத்திலும் சமீபத்திலும் இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. சகோதரி பாஸ்டம்மார்கள் சில பேர் வந்திருக்காங்க. அவளுக்காக ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். சபை சகோதரிமார்கள்லாம் வந்திருக்காங்க. அறிந்தவர்கள் தான், அறியாமலும் வந்திருக்காங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை எத்தனை பேர் சந்தோஷமாக அனுபவித்தீங்க இந்த நாள்? என்ன நேரம் எப்போ அடுப்புக்கிட்ட ஊத, சமைக்க, காலை டிஃபன் செய்ய, மத்தியானம் சோறு செய்ய, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்ய, நைட் டிஃபன், இப்படியே தான் ரொட்டேஷனாக போயிட்டுருக்குது. என்னைக்கு இது ரிட்டைர்மெண்ட் இல்லாத ஒரு ஜாப் நமக்கெல்லாம் இல்லை, ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. சிலர் இதில் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, ப்ரைவேட் கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு ஓய்வுன்னு இருக்குது. நமக்கு என்ன இல்லை, ஓய்வு இல்லை. இன்றைக்கி ஓய்வு எடுத்தீங்களா? எத்தனை பேர் ஓய்வு எடுத்தீங்க? யாருமே இல்லையா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சத்தமே வரலையே, அத்தமே வரல. ஒரு பலத்த சத்தமாக ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை வெறுத்தேச்சமாக கொண்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி சமையலே பண்ண வேண்டாம், இங்கே சமையல் பண்ணியாச்சு. சாப்பிட்டா மாத்திரம் போது திருப்தியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு